சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சென்னை மாந்தோப்பில் மழலை ஒலி கொண்டாட்டம். 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். சென்னை ஜூலை 28 இன்னர்வேல் மாவட்டம் 323 மகளிர் சங்கம் கொண்டாடும் மழலை ஒலி குழந்தைகளின் முகத்தில் சந்தோஷத்தை கொண்டுவர கொண்டாடும் நிகழ்ச்சி கடந்த 25 வருடங்களாக முன்னின்று இன்னர்வேல் முன்னாள் சேர்மன் நல்லம்மை ராமநாதன் அவர்களுடன் இணைந்து ஒவ்வொரு வருடமும் அந்த மாவட்ட சேர்மனும் பொருளாளர்களும் உடனிருந்து நடத்துவார்கள். இந்த வருடம் மாவட்ட சேர்மன் தேவி மதிமாறன், மாவட்ட பொருளாளர் சுகன்யா ஸ்ரீராம் மற்றும் 73 இன்னர்வேல் சங்கத்தின் தலைவிகள், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சி ஆசிரம குழந்தைகள், அரசு பள்ளி குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தீபாவளி கொண்டாட்டமாகும். இந்த நிகழ்வை 1999, 2000 இருந்து நடத்தி வருகின்றனர். இந்த வருடம் மழலை ஒலி வெற்றி நடைபோட்டு வெள்ளி விழாவை சென்னை ஒத்திவாக்கம் ஹனுரெட்டி ராகவா மாந்தோப்பில் மாம்பழ சீசன் முடிவதற்குள் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பள்ளி புத்தகப்பை, புதிய உடை, சோப், தொப்பி, பேஸ்ட், பிரஷ், ஹெல்த் ட்ரிங்க்ஸ், பிஸ்கெட், சாக்லேட், வரைவதற்கு தேவையான பென்சில்கள், கலர் பென்சில்கள் மற்றும் புத்தகங்கள், டவல் வழங்கப்பட்டது. அனைத்து குழந்தைகளுக்கும் பல வகையான இனிப்புகள் மற்றும் சுவையான உணவுகள் வழங்கப்பட்டது. குழந்தைகளை மகிழ்விக்கவும் ஊக்குவிக்கவும் ஒரு சினிமா நட்சத்திரமும் அழைக்கப்படுகிறார். இந்த வருடம் காமெடியன் ரெடின் கிங்ஸ்லே மற்றும் தயாரிப்பாளர் சிவா அவர்களும் வருகை புரிந்துள்ளனர். இந்த வருடம் முக்கியமாக குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காக ஜூம்பா நடன நிகழ்ச்சி, தற்காப்புக்காக சிரமம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள், செடி வளர்ப்பிற்காக தோட்டக்கலைகள் மற்றும் ஓவியம் எல்லாம் கற்றுக் கொடுத்து காலை சிற்றுண்டி, மதிய உணவும் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க குழந்தைகளுடன் அவர்களின் ஆசிரியர்களும் உடன் வந்தனர். இது தொடர்ச்சியாக 25 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு சாதனை முடிவாக இருப்பதால் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குனர் முனைவர் ஹேமலதா இந்த மழலை ஒலி நிகழ்ச்சியை அங்கீகரித்து நோபல் உலக சாதனை சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தீர்ப்பார்கள் வெண்ணிலா, சதீஷ்குமார், கமலி, மணி, பவ்யா, கிருஷ்மா ஆகியோர் உடன் இருந்தனர். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சனையாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த நல்ல நாளில் வெள்ளி விழா கொண்டாடுகிறோம். அதாவது மழலை ஒளி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இது 1999 2000 அந்த வருஷம் ஆரம்பித்தோம். இது தீபாவளி கொண்டாட்டம் தான். குழந்தைங்களை நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை தீபாவளி கொண்டாடிட்டு அந்த மகிழ்விக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்தோம் 400-500 குழந்தைங்களோட. அவங்க புது துணி கொடுத்து, அவங்களுக்கு பட்டாசு, வான வேடிக்கை எல்லாம் பண்ணி, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு இந்த ஹோம்ஸ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ கிடைக்காத மாதிரி உணவுகள், இனிப்புகள் எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சி. அந்த ஜாய் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷத்தை பார்த்தவே எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் இதை பண்ணணும்னு ஆரம்பித்தோம். இப்போ 1200 குழந்தைங்களுக்கு வந்துட்டோம். எல்லா ஹோம்ஸ்லேயும், எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். அதுவும் 16 வயசு கீழே இருக்க குழந்தைங்களாம், 5 வயசுலேருந்து 16 வயசு குழந்தைங்க தான் இதை கூட்டிகிட்டு வந்து, அது நாங்கள் அதாவது இன்னர்வேல் சங்கம் தான் இதை நடத்துறது. இன்னர்வேல் டிஸ்ட்ரிக்ட், இன்னர்வேல் மாவட்டம் 323 தான் எங்கள் பேர். நாங்கள் மகளிர் சங்கம். உலகத்தில் நாங்கள் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷன் எங்கள் தான். ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்போ சென்னையில் நாங்கள் 73 கிளப்ஸ் இருக்கோம், சங்கங்கள் இருக்கோம். எல்லா சங்கங்களுடைய தலைவியும் பொருளாளர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த குழந்தைங்களை டிஃப்ரெண்ட் ஹோம்ஸ்லேருந்தும் ஸ்கூல்ஸ்லேருந்தும் கூட்டிகிட்டு வந்து பஸ் வச்சு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல கொண்டாடுறோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கணுங்கிறதுக்காக, அதுவும் தீபாவளிக்காக புத்தாடை பண்ணாதான் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்போ பிடிக்கும், இனிப்புகள் கொடுத்தா பிடிக்கும், மத்தாப்பு கொடுத்தா. இப்போ க்ரீன் தீபாவளின்னு பட்டாசு வெடிக்கிறது பொல்யூஷனுக்காக நிறுத்திட்டோம். மற்றதெல்லாம் பண்ணுறோம். அதுவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு புது நடிகர்களை கூட்டின்னு வந்து
அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம். நடிகர் பார்த்தாவா குழந்தைங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும், அவங்களோட பேசுறது, இல்லாட்டி அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உணவெல்லாம் கொடுக்குறோம். காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு. அது இந்த வருஷம் புதுமையாக, அதாவது 2000 ஆரம்பிச்சது, இப்போ 2025 ஆச்சு. ஸோ 25வது வருஷம். அதனால் சில்வர் ஜூப்ளியாக நல்லாவே கொண்டாடுறோம். இது ஹனுரெட்டி ராகவா ஃபார்ம்ஸ்னு அவங்களுடைய மாந்தோட்டத்தில் 222 ஏக்கர் நிலத்தில் மாந்தோட்டம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த குழந்தைங்களை கூட்டின்னு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இங்கே நாங்கள் வந்து இந்த நாளில், அதனால தான் மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ள இந்த தீபாவளியை முன்னாடியே கொண்டாடுறோம். இத்தனை குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க உங்களுக்கே, அவங்களுக்கு புதுசா முந்தியெல்லாம் புத்தாடை கொடுத்தோம். இப்போ இந்த தடவை ஒரே மாதிரி டிஷர்ட்டு, தொப்பி எல்லாம் கொடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு புதுசா டிசைன் பண்ண அந்த மேங்கோ மாதிரியே ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் கொடுத்து அதுல நிறைய திங்ஸ் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியும், இந்த வருஷம் ஜும்பா, சிலம்பம் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, ஆரோக்கியத்தையும் உயர்த்துற மாதிரி பண்றோம். அது இதுக்கு உறுதுணையாக இருக்கு. நிறைய பேர் எங்களுக்கு சொல்லிட்டே போகலாம். அதுவும் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்காங்க. இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் தேவி மதிமாறர், பொருளாளர்கள் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் பொருளாளர் வந்து சுகன்யா ஸ்ரீராம். எல்லா பொருளாளர்கள், எல்லா பிரசிடென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து இதை கொண்டாடுறோம். 25வது வருஷம் நாங்கள் கொண்டாடுறதுனால நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஹேமலதா ஃபவுண்டர் அவங்க வந்து எங்களை பார்த்து, இவ்வளோ அழகாக கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு நாங்கள் டெஃபினட்டாக உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதாக இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஸோ நம்ம நல்ல காரியம் பண்ண நம்ம வந்து ஆண்டவன் அருளை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதனால எங்களுக்கு இன்னுமே ஊக்குவிச்சு இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும்னு இருக்கும். இதில் வந்து ராகவா ஃபார்ம்ஸில் வந்து ரொட்டேரியன் விஜய்னு ஒருத்தர், அவர் ரொம்பவே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வேலையும் எங்களுக்கு பண்ணி கொடுத்து இதை வந்து பிரமாதமாக இன்றைக்கு கொண்டாடணும்னா அந்த ஆண்டவன் அருளும் ஒவ்வொருத்தருடைய பங்குந்தான் காரணம். அதனால நான் நலமை ராமநாதன் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், அதாவது முன்னாள் சேர்மனாக இருந்தது. இந்த ஒவ்வொரு வருஷமும் நான் தான் கன்வீனர். ஸோ கன்வீனராக இருந்து இதை நடத்துறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதனால நான் இதை நடத்தி கொண்டே போவேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாதிரி கொண்டாடி பிள்ளைகளை மகிழ்விக்கிறத என்னோட பங்கேற்று நீங்களும் சந்தோஷப்படுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நலமை ராமநாதன், முன்னாள் தலைவி, அதாவது முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். ஆனால் இந்த ப்ராஜெக்டுடைய கன்வீனர் நான் தான் நடத்துறது வருஷம். ஸோ என்னுடைய பங்காக நான் தான் மேஜர் டோனர். ஒவ்வொருத்தரையும் உணவுக்கு இது பேக் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பாக்கியம் ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் தொடர்ந்து பண்ணுவேன். தொடர்ந்து குழந்தைகளுக்காக எந்த விஷயம் பண்ணுவேன். எனக்கு குழந்தைகள்னா அவ்வளோ பிடிக்கும். தாத்தா நேருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.